Hello guys, good morning. Welcome to my channel. You are watching Smart Scoop Tech. Now we are going to see how to create a HTML file and a basics of HTML. First we need to create a folder. You can give whatever name you want and open VLC player and go to the icon files, open a folder, select the folder that you create and then go to ஃபைல் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி HTML இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஆஃப் HTML வந்து நிறைய டேக் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது தான் ஹெட்டர் டேக், அதாவது H1 டேக். H1 டேக் வந்து மொத்தம் வந்து 6 டேக் இருக்குது கைஸ். 6 டேக்குக்கும் 6 விதமான சைஸ் இருக்குது. இதில் வந்து H1 தான் பெரிய டேக், ஓகேங்களா? அதை வந்து இப்போ பாருங்கள், H1 வச்சு நான் ஒரு காப்பி பேக் பண்ணுறேன். இது வந்து ஃபைலை வந்து நம்ம அவங்க போய் காப்பி பேக் பண்ணால் தான் நம்மளால் வந்து பேஸ்ட் பண்ண முடியும். காப்பி பேக் பண்ணின்னு போய் நம்ம இது நெட்டுலாம் தேவை கைஸ். நெட் இருந்தாலும் ஒன்று தான், நெட் இல்லைன்னா ஒன்று தான், எப்படி வேணால் பண்ணலாம். அப்புறம் அது பண்ணால் நம்ம போட்டதாங்க வந்துருச்சு பார்த்தீங்களா. H1 வந்து ஹெட்டிங் வந்து பெருசாக இருக்கும். H2னா H1ஓட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். H3னா H2ஓட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி H6 வரைக்கும் சின்னதாகினே போகும். உங்களுக்கு எது எங்கே தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கணும். மொத்தமே வந்து 6 ஹெட்டர் டேக்ஸ் தான் இருக்குது. 6 சைஸ் ஆஃப் ஹெட்டர் டேக்ஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ, நம்ம வந்து எந்த டேக் வேணால் எத்தனை தடவை வேணால் H1 யூஸ் பண்ணோன்னா திரும்ப கூட H1 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், H1 வந்து ஹலோ கைஸ், H2 ஹை, H3 ஸ்மார்ட், H4 ஸ்கூப், H5 டெக் அண்ட் H6 வெல்கம். இதுங்க வெல்கம், WELCOME. ஓகே, இப்போ இதை காப்பி பேக் பண்ணுறேன். அது ஆல்ரெடி காப்பி பேக் பண்ண அப்படியே இருக்கும். இப்போ போகிறேன், ப்ரௌசர் போகிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணால் வந்துச்சு பார்த்தீங்களா. H1 பெருசாக இருக்குது, H2 அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, H3 அதோட சின்னதாக இருக்குது, H4 H3ஓட சின்னதாக இருக்குது, H5 H4ஓட சின்னதாக இருக்குது, H6 H5ஓட சின்னதாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம், ஒரு நிமிஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வருங்க, வாட் இஸ் HTML. இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க, நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். HTMLனால் வந்து HTML மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இது வருங்க, HTML ஈக்குவல் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜாக முடிஞ்சா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வேர் வி யூஸ் HTML. ஏன் நம்ம HTML யூஸ் பண்ணுறோம் ஒரு வெப்சைட்டில் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏன் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாவது இந்த வார்த்தை இங்கே இருக்கணும், இந்த விஷயம் இங்கே இருக்கணும், இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கணும், அதாவது ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், தெரியுமா? அதுக்காக தான் வந்து HTML யூஸ் பண்ணுவோம். இது CSS JavaScriptனால் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ஏன். ஆனால் இப்போ ஒரு சொல்லட்டுங்களா, HTMLனால் ஒரு விஷயத்துக்கு உடம்பு கொடுக்குறது. இப்போ நீங்கள் மனுஷன்னு உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து HTML, ஓகேங்களா? அதில் நீங்கள் செய்கிற உங்களை வடிவமைக்குது பார்த்தீங்களா, உங்கள் கண், உங்கள் மூக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CSS. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து JavaScript. அதாவது உங்கள் மூளை வச்சுக்கலாம், உங்கள் மூளை தான் JavaScript ஃப்ரண்ட் எண்டில், ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து வாட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் விச் வில் டேக் ஹேஸ் டு சம் அதர் பேஜ் லைக் லிங்க். இப்போ ஒரு லிங்க்கை தொட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகல, அந்த மாதிரி கேஸ் அதான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்டுன்னு. டெக்ஸ்ட் வில் டேக் ஹேஸ் டு அதர் பேஜ், எக்ஸாம்பிள் லிங்க்ஸ், ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் மீன் பை மார்க்அப்னா என்னென்னு உங்களுக்கு சொல்ல பார்ப்பேன். செட் ஆஃப் அ சிம்பிள் இன்சர்ட் இன் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டு கண்ட்ரோல் இட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டிங். அதான் சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை நம்ம ஃபைலிருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கணும், ஓகேங்களா, இந்த லிங்க் இங்கே இருக்கணும், நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வந்து மார்க்அப், ஓகேங்களா? செட் ஆஃப் சிம்பிள்ஸ் இன்சர்ட் இன் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டு கண்ட்ரோல் இட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டிங். கொஞ்சம் பொறுமையாக தான் டைப் பண்ணுவேன், ஃபில்லிங் மிஸ்டேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், ப்ளீஸ். ஹலோ கைஸ்,
ஒரு பிரேக், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லெசன் 2 பார்ப்போம் கைஸ். ஒன்றும் இல்லை, இதில் வந்து வேறு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் டேக் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் டேக் பார்த்தோமா, அதுதான் வந்து பேசிக் ஆஃப் டேகு. அப்புறம் வந்து HTMLலாம் என்ன, ஏன் யூஸ் பண்ணுறன்றதை பார்த்தோம். அது கூட என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். HTMLலாம் என்ன, எதுக்காக ஃப்ரண்ட் எண்டுன்னு அதெல்லாம் சொன்னோம்ல. ஃபஸ்ட் டேக் என்ன டேக் பார்த்தோம், ஹெட்டர் டேக் H1. ஓகேங்களா, ஹெட்டர் டேக்லாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான் பேசி இது இம்பார்ட்டன்ட். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக். ஓகேங்களா, பேராகிராஃப் இது வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கணுன்னா HTML வந்து சிம்பிள் யூஸ் பண்ணணும், கிரேட்டர் தென் சிம்பிள், எக்ஸ்க்ளைமேட்ரி, அப்புறம் வந்து ஸ்லாஷாக ஐஃபன் போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கும். இப்போ பீன் கொடுத்தா பேராகிராஃப் கைஸ். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி டைப் பண்ணிங்கன்னா அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை சப்போஸ் இப்போ என்னால் டைப் பண்ண முடியாது, நான் வந்து இப்போ சும்மா இது பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாரம் வித் சம் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா அது போடுற நம்பருக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் வந்துடும். லாரம் LOREM, லாரம் 100ன்னு போட்டிங்கன்னா 100 வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துடும். நான் இப்போ சும்மா கொஞ்சமாக டைப் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த பேரா டெல் அபவுட் த வெப் பேஜ். ஓகேங்களா, காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது புது பேஜில், அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். வெப்சைட்டில் போய்ட்டு போடுறேன். இதை போட்டோன்னே இது பார்த்தீங்களா, திஸ் இஸ் த பேரா த டெல் அபவுட் த வெப் பேஜ் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, இது வந்து பேராகிராஃப் டேக். ஓகேங்களா, பேராகிராஃப் டேக் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அதை வச்சு ப்ராஜெக்ட் செய்யப்போ நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது இருங்க. ஓகே, என்ன டேக், ஆங்கர் டேக். ஓகே ஆங்கர் டேக்னா அது என்ன சார், அந்த பேரில் இருக்கல ஆங்கர் தான், அது வந்து பேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆங்கர். ஓகேங்களா, ஏன்றது ஆங்கருக்கு வரைக்கும். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டைப் பாடி ஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஹெச்எஃப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க். அந்த ஹேஷ் போட்டோம் பார்த்தீங்களாங்க, அதுக்குள்ளே நம்ம ஒரு லிங்க் வச்சோன்னா, அதாவது சப்போஸ் இப்போ வைக்கிறேன் பாருங்களேன், பேஜ் டு பூமான்னு வைக்கிறேன்னா, இப்போ போய்ட்டு நான் போய் பூமா பேஜோட URL காப்பி பண்ணி நம்புகிறேன். puma.com இந்தியா போகிறவங்கள காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கா, அது காப்பி பண்ணின்னு வந்து அந்த ஹேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுறேன் நான். இப்போ வந்து நம்ம வந்து அது லிங்காக மாறிடும். இப்போ லிங்காக மாறினோடனே இப்போ இதோட காப்பி பேஸ்ட் பண்ணி போய்ட்டு வெப் பேஜில் போடலாம். ஓகே, பேஜ் டு பூமா. இப்போ பாருங்கள், இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா, பேஸ்ட் பூமான்னு காமிங்க. இப்போ நான் தொட்டோன்னே பார்த்தீங்களா, இப்போ பூமா பேஜ் பார்த்தீங்களா. இதுதான் கைஸ், இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு HTML ஃபைல் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் இன்டர்ஃபேஸ்னால் ஒரு லாகின் இந்த கூட தான் இங்கே போதில்லை. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதில் எப்படின்னா ஒரு பேஜுக்கு லிங்க் பார்த்தோமா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து HTML வந்து எப்படி பில்ட் பண்ணோம்னா, ஒரு HTMLலேருந்து இன்னொரு HTMLக்கு போகணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பில்ட் பண்ணோம். ஓகேங்களா, அதை நம்ம ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இமேஜ் சோர்ஸ்க்குள்ள வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து இமேஜ் டேக். இந்த இமேஜ் டேக்கில் தான் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எல்லாம் இருக்கும்ல, அந்த இமேஜ் எல்லாம் இங்கே தான் பண்ணி வைப்போம். அந்த இமேஜை என்ன பண்ணணும்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இமேஜ், அதை வந்து நம்ம வந்து இந்த ஃபைலுக்குள்ளே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துடணும். நான் அப்படியே இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாருங்க. VLC கோட் இதை வச்சு இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை காமி பாருங்கள். இப்போது இமேஜில் நான் வந்து சோர்ஸ்னு கொடுத்தோம்ல, சோர்ஸ்னால் இல்லை இந்த பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த சோர்ஸ் வந்து நமக்கு அங்கே போவோம். இப்போ வந்து அந்த சோர்ஸில் வந்து இது ஒரே நிமிஷம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் அந்த டைப் பண்ண பற்றி நமக்கு ரெக்கமெண்டில் காமிச்சிடும், ஆனால் எங்கள் ரெக்கமெண்ட் வந்து காமிக்கல. அந்த காப்பி வந்து அந்த பேர் அங்கே வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், அந்த வெப் பேஜில் அந்த ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ நான் வச்சு இது வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஆல்ட் எங்கே யூஸ் பண்ணணும் பார்ப்போமா. இப்போது ஆல்ட்டில் நான் இப்போது ஒரு ஃபோட்டோவை பற்றி வச்சேன். அந்த ஃபோட்டோ சப்போஸ் அவங்க ஃபோனில் லோட் ஆகலை, சப்போஸ் அவங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லோ ஆர் நம்மளோட டேட்டா பேஸில் சம் எரர்ஸ் அந்த மாதிரி வரப்போது அவங்களுக்கு லோட் ஆகலைன்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ இருக்குங்க என்ன ஃபோட்டோன்றதை நம்ம இதான் இந்த ஃபோட்டோக்கு ஒரு பேர் கொடுத்த மாதிரி அலான் வால்பேப்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்களா. ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணால் ஃபோட்டோ மாறிச்சு பாருங்கள், அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி கேஸ், இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். கம்மிங் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா
எதை பற்றி பார்க்கணும்னா பிரேக் டேக், ஹெச்ஆர் டேக், சம் டேக்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த டேக்ஸை பற்றி வர வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.